காவல்துறையும் ஒட்டுமொத்த அரசும் எங்களுக்கு எதிராக இருக்கும் பொழுது நாங்க வந்து அந்த ஒரு வாரம் நீங்க பாத்திருப்பீங்க, மீடியா ட்ரையலே பண்ணாங்க. நாங்க தான் குற்றவாளிங்கிறத மீடியா ட்ரையலே பண்ணாங்க. சோ அந்த அளவுக்கு நாங்க பொறுமையா சட்ட ரீதியாக இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துடைய ஜட்ஜ்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு தவறுங்கிறது இன்னைக்கு உச்சநீதிமன்றம் பதிவு பண்ணிருக்கு. எக்ஸ்பர்ட் ஆர்டர் எங்க கிட்ட எந்த விதமான, அதாவது மீடியா கிட்டையும் பேச முடியல, காவல்துறையும் அணுக முடியல. அதே நேரத்துல அந்த ஒரு வாரம் வெக்கேஷன் கோர்ட்டுனால உயர்நீதிமன்றம் அணுக முடியல. அப்ப உச்சநீதிமன்றத்தை நாங்க அணுகும் பொழுது எந்த அளவிற்கு எக்ஸ்பர்ட் ஆர்டர் எங்களுக்கு எதிரான ஒரு ஜட்ஜ்மெண்டை உருவாக்கி சட்ட ரீதியாகவும் சரி, காவல்துறை மூலியமாகவும் சரி, தமிழக அரசுடைய செய்தி நிறுவனம் மூலமாகவும் சரி, ஒரே ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க. தமிழக வெற்றி கழகத்திற்கு தான் இதுக்கு பொறுப்பு, முழு பொறுப்பு அப்படிங்கிற ஒரு மாயா தோற்றத்தை இந்த 10 நாள் உருவாக்குனாங்க. எங்களுடைய சமூக வலைத்தளத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய தம்பிகள் அரெஸ்ட் பண்ணாங்க. சோ இன்னைக்கு எங்களுடைய கோரிக்கை, முழுமையான கோரிக்கை அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதுல முக்கியமான கோரிக்கையா நாங்க கேட்டோம், ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணணும். சுப்ரீம் கோர்ட் 3 மெம்பர்ஸ் கமிட்டி ஃபார்ம் பண்ணணும்னு கேட்டோம். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், ரிட்டையர்ட் ஜட்ஜோடைய தலைமையில வந்து ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னோம். அந்த 3 மெம்பர்ஸ் கமிட்டியை வந்து இன்னைக்கு வந்து அக்செப்ட் பண்ணிருக்காங்க. 3 லேயரா வந்து இன்னைக்கு வந்து ஜட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. நம்பர் 1, சுப்ரீம் கோர்ட்டே இந்த என்கொயரியை வந்து மானிட்டரிங் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் 2 3 மெம்பர்ஸ் கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கு அடுத்தது வந்து சிபிஐ என்கொயரின்னு சொல்லியிருக்காங்க. சோ எங்களுடைய கோரிக்கை, எங்களோட மனுவில் இருக்கக்கூடிய தீர்ப்பு தெளிவாக நாங்க சொல்றோம். சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜ் கொண்ட தலைமை ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தோகி தலைமையில 3 மெம்பர்ஸ் கமிட்டியை வந்து உருவாக்கி இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் இது வந்து மானிட்டரிங் பண்ணிட்டு இருக்கு. சோ ஸ்டேட் கவர்மெண்ட்ல இந்த என்கொயரி தொடர்ந்தால் தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் அந்த தவறு செய்த ஒரு அரசியலை திமுக உருவாக்கும். ஏனால் எங்களுடைய வளர்ச்சி கிட்டத்தட்ட இன்னைக்கு 27% மேல சர்வே எடுக்கும் போது தெரியும், ஒரு மிகப்பெரிய ஆதரவோட இந்த கட்சி இருந்துட்டு இருக்கு. அதை எந்த அளவுக்கு முடக்க முடியுங்கிறத யோசிச்சாங்க. நாங்க எங்களுடைய கட்சி தோழர்கள் சொல்லிக்கிறோம், எங்களுடைய மக்கள், எங்களுடைய ஒரு 41 குடும்பத்துக்கு சொல்லியிருக்கிறோம், நாம வலுவா இருக்கிறோம். தமிழக தலைவருடைய ஒரே செய்தி, 41 குடும்பத்தோட நாங்க எங்களுடைய பயணத்தை மிகப்பெரிய தொடருவோம். உண்மையை வந்து மிகப்பெரிய கொண்டு வருவோம். இதுதான் நான் வந்து சொல்லக்கூடிய உண்மைகள். எங்களுடைய பெட்டிஷன்ஸ் இன்னைக்கு வந்து அக்செப்ட் பண்ணப்பட்டு கரெக்டான ஜட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. சோ இதுதான் என்னுடைய தாக்கல். கண்டிப்பாக நீதியும் உண்மையும் வெளிவருங்கிறது என்னோட நம்பிக்கை.